அடுத்ததாக சட்டப்பேரவை அறிவிப்பு எண் 46 படி எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனை இயக்குநர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்கும் வகையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த சிறப்பான 4 திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களே, அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, தேசிய நலவாழ்வு குழும இயக்குநர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் அவர்களே, சென்னை மாநகராட்சியினுடைய பணிகள் குழு தலைவர் திரு சிற்றரசு அவர்களே, மண்டல குழு தலைவர் அண்ணன் திரு மதன்மோகன் அவர்களே, மாநகராட்சியுடைய ஆளுங்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் திரு காமராஜ் அவர்களே, பொது சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் செல்வ விநாயகம் அவர்களே, மருத்துவ கல்வி இயக்குநர் மருத்துவர் சங்குமணி அவர்களே, டீன் திரு தேரணி ராஜன் அவர்களே, கஸ்தூரிபா காந்தி அரசு மகப்பேறு மருத்துவமனை இயக்குநர் மருத்துவர் மீனா அவர்களே, வந்திருக்கக்கூடிய மருத்துவர்களே, செவிலியர்களே, உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே, பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள்ல 4 சிறப்பான அறிவிப்புகள் இன்று இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை அளித்த அண்ணன் மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது பெரும்பாலும் என்னை வைத்து ஒன்று முதலமைச்சரை வைத்து அந்த நிகழ்ச்சி நடத்துவார், இல்லை என்றால் என்னை தான் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பார், என்னை வைத்து தான் நடத்துவார். ஏனென்றால் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் என்னுடைய துறை விளையாட்டுத்துறையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிணைந்தது. விளையாட்டுத்துறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மக்கள் நல்வாழ்வுத்துறை நன்றாக இருக்க வேண்டும். மக்கள் நல்வாழ்வுத்துறை நல்லா இருக்கணும்னா விளையாட்டுத்துறை சிறப்பாக இருக்க வேண்டும். எனவே என்னுடைய துறையும் அவருடைய துறையும் ஒன்றோடு ஒன்று நாங்க டிபெண்டா இருக்கிறோம். அந்த மாதிரி தான். அதே போல இங்க இந்த மருத்துவமனையில பல்வேறு திட்டங்கள் பல்வேறு வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி சொன்னாங்க. நான் தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, நம்மளுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை. எனவே உங்களுடைய சேவை இன்னும் மேன்மேலும் சிறக்கட்டும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கலைஞருடைய பேரன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. நான் கடவுளா பார்க்கறது இங்க வந்திருக்கக்கூடிய டாக்டர்கள், மருத்துவர்கள், உங்களையும் செவிலியர்கள் தான். எனவே நீங்கள் தான் உண்மையான கடவுள். எனக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரிந்த கடவுள் நீங்கள் தான் என்பதை கூறிக்கொண்டு, மீண்டும் இந்த 4 திட்டங்கள் இதை சிறப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, உங்களுடைய மருத்துவ பணி சிறக்கட்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் நம்முடைய அமைச்சர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விழாக்குழுவின் சார்பாக மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். Sir, Uday sir. No. The Deputy Chief Minister of the state. Say so. We just got information. Inform. Why are you? Would you be interested in becoming the Deputy No, Chief CM will take the decision. Why are you spreading rumors? Right. I'm not